நண்பர்களே, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் இயேசுவுக்கு பெயரிட்ட அந்த அற்புதமான திருநாளை கொண்டாடுகின்றோம். அதற்கு ஏற்ற வகையிலே புனித வளனார் இந்த குழந்தையுடைய திருப்பெயருக்கு பொருள் என்ன, அதனால் விளையும் நன்மை என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அதனை நாம் இன்று சிந்திக்கிறோம். நோயும் உக்குமேல் நுகர்ந்து உயிர் தரும் மருந்து ஒக்கும், பேயும் உக்குமேல் வெற்றியை பெறும் படை ஒக்கும், தீயும் உக்குமேல் தீர்த்து அரும் செல் கதி உய்க்கும், தாயும் உக்குமே தெரும் அன்பு உய்க்கும் இந்நாமம். மகவர்கள் படலத்திலே வளனாரே பாடுவதாக இந்த செய்யுள் அமைகிறது. நீதிமானாகிய கடவுளின் அன்புக்கு நம்மையெல்லாம் இட்டு செல்லும் திருப்பெயர் நோய் வந்து சேருமாயின் அருந்திய உயிரை காக்கும் மருந்துக்கு ஒப்பாகும். பேய் வந்து சேருமாயின் அதனை வெற்றி கொள்வதற்கான படைக்கருவை ஒப்பாகும். பாவ தீமை வந்து அடையுமாயின் அதனை போக்கிக் செல்ல வேண்டிய அரிய கதியாகிய வான் வீட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கும் பேணு முறையால் தாயையும் முக்குமே என்று சொல்லுகிறார். இயேசுவின் திருப்பெயர் இறை அன்பிற்கு இட்டுச் செல்லும், நோய் வந்தால் நீக்கும் மருந்தாகும், பேய் வந்தால் வெல்லும் படையாகும், பாவம் சேர்ந்தால் வான்வீடு செலுத்தும் கரிசனை மிகு தாயாகும் என்று இதனுக்கு விளக்கம் தருகிறோம். நோயொக்கு மேல் நுகர்ந்து உயிர் தரும் மருந்தொக்கும், பேயொக்கு மேல் வெற்றியை பெறும் படையொக்கும், தீயொக்கு மேல் தீர்த்த அரும் செல் கதியொய்க்கும், தாயொக்குமே தருமன்னன் வை தமிக்கும் இந்நாமம் என்று வீரமாமுனிவர் சிறப்பாக சொல்லுகின்றதை பார்க்கிறோம். நாம ஜெபம் என்பது ஆண்டவருடைய திருப்பெயரையே மீண்டும் மீண்டும் பக்தி உருக்கத்தோடு சொல்லி அவருடைய இரக்கத்தை மன்றாடுவதன் மூலமாக எத்தனையோ பேர் புனிதர்களாகியிருக்கிறார்கள். அதனால் இந்த திரு பெயரை சொல்வதனால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் வருவதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக இந்த செய்யுளை வீரமாமுனிவர் நமக்கு தருகிறார். வாழ்க.